கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் ஆசீர்வாதத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறேன். இந்த காலை வேளையிலே இந்த நாளிலும் பிரியமானவர்களே, தீர்க்க தரிசன வார்த்தையாக ஆண்டவர் நமக்கு நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த வசனம் உங்களுக்கு உங்கள் ஆசீர்வாதமான வாழ்க்கைக்கான திறவுகோல். நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு காரணம் யார் தெரியுங்களாங்க? நாம தான். ஏன் தெரியுங்களா? கர்த்தர் சொல்கிறார் பாருங்க, நீதிமொழிகள் 18:20. அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும், அவனவன் உதடுகளின் விளைவினால் அவனவன் திருப்தியாவான். புரியலையா உங்களுக்கு? 21வது வசனம் வாசிக்கிற பாருங்க. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். பிரியமானவர்களே, உங்களை அநேகருக்கு இந்த வார்த்தையோடைய அர்த்தம் புரிந்திருக்கலாம். புரியாதவர்களுக்கும் சொல்கிறேன். நம்ம வாயினால் நம்ம எதை பேசுகிறோமோ, ஏன்னா இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். அப்போது நம்ம இருதயம் எப்படிப்பட்டதுன்னு நம்ம வாயிலிருந்து வார்த்தையை கொண்டு ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார். விசுவாசமுள்ள வார்த்தைகளை பேசுகிறீங்களா? உங்களுக்குள்ள கர்த்தர் பலமாய் ஊற்றப்பட்டிருக்கிறார். அவருடைய வல்லமையும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் அவர் செய்த கிரியைகளையும் நன்மைகளையும் நீங்கள் இருதயத்திலே பத்திரப்படுத்தி வச்சுருக்கீங்கன்னு அர்த்தம். அவரை அதிகமாய் நேசிக்கிறீர்கள், அவரை நம்புறீங்க, அவரை உயர்த்துறீங்க. இப்படிப்பட்ட நல்ல விஷயங்கள் ஊற்று போல உங்கள் இருதயத்தில் சுரந்து வருகிறது. ஒருவேளை பிரியமானவர்களே, இதை சொல்ல எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது. உங்களுடைய இருதயத்தில் வேண்டாத கசப்புகளும் பொறாமைகளும் கேடுகளும் எதிர்ப்புகளும் இப்படி நம்முடைய வாழ்க்கையை சீர்குலைக்கக்கூடிய கேடான சுபாவங்கள் இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஆசீர்வாதத்தை பார்க்கவே முடியாது. எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க, எல்லாரும் நிம்மதியாக இருக்காங்க. ஏன் என் வாழ்க்கை இப்படி இருக்குது? நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கேன்? என்னுடைய லைஃப் மட்டும் மாறவே மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்களா நீங்கள்? யார் இடத்துலையும் சொல்லாமல் அமைதியாக போய் ஒரு இடத்துல உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் இடத்துல கேளுங்க, ஆண்டவரே என்ன செய்யணும் கர்த்தாவே, நான் என்ன செய்தால் என்னுடைய வாழ்க்கை மாறும்னு சொல்லி கர்த்தர் இடத்துல கேளுங்க. என் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை இப்படிப்பட்டதாக இருக்கிறதே அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட அறிக்கையிடுங்க. ஏன்னா இருதயத்தின் கசப்பு நம்முடைய இருதயத்துக்கே தெரியும். அதே போல் நம்மளுடைய சந்தோஷத்துக்கும் மற்றவங்க உடந்த கிடையாது, நம்மளுடைய கஷ்டத்துக்கும் மற்றவங்க காரணம் கிடையாது. நாம தான் எல்லாவற்றிற்கும் நாம தான் காரணம். இதை யார் உணர்றாங்களோ அவங்க சீக்கிரமாக அந்த நிலையை விட்டு வெளியே வந்துடுவாங்க. பிரியமானவர்களே, இன்றைக்கி நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள். ஆண்டவர் நமக்கு மகிழ்ச்சியாய் ஆனந்தமாய் சமாதானமாய் வாழக்கூடிய ஒரு திறவுகோலாக கர்த்தர் தீர்க்க தரிசனமாக இந்த வார்த்தை யாரோ ஒருவருக்கு பிரயோஜனப்பட்டால் கூட பரலோகம் களிக்கூறும். பிரியமானவர்களே, ஆண்டவரை நோக்கி நாம் விண்ணப்பம் பண்ணலாம். உங்கள் வாயின் வார்த்தைகள் எப்படிப்பட்டதென்று சிந்தித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள். கர்த்தர் எப்பொழுதும் நன்மை செய்கிறவராய் நம்மை சுற்றி வருகிறார். நன்மை செய்யதான் அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். அதற்கேற்ற பாத்திரமாக நாம் மாறும்பொழுது நிச்சயமாக அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நாம் அவருடைய ஆலயம் என்று சொல்லியிருக்கிறார். அந்த ஆலயத்தில் என்ன நடக்கும்? ஓயாமல் துதியும் ஜெபமும் ஆசீர்வாதமும் தேவனை உயர்த்தும் வார்த்தைகளும் இதுதான் இருக்கும். எப்போ இது அவருடைய ஆலயம் என்பதை உணர்ந்து இந்த ஆலயத்தில் நேர்த்தியாய் செய்ய வேண்டிய காரியங்களை நாம் சிந்தித்து அதற்கான வழிகளிலே நாம் நடக்கும்போது நிச்சயமாகவே அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் ஒரு நாளும் ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருக்கிறவரே கிடையாது.
நம்மளுடைய அக்கிரமங்களும் நம்மளுடைய வேண்டாத சிந்தனைகளும் வீண் பேச்சுகள் இதெல்லாம் தான் தேவனை விட்டு தூரப்படுத்துது. அவர் கிட்ட நெருங்கி ஆசீர்வதிக்க முடியாமல் போவதற்கான காரணம் இதுதான். ஏன்னா உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், இன்று உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளை கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. பரிசுத்தமான வாழ்க்கை வாழாமல் நாம் ஆண்டவருடைய வல்லமையை, அவருடைய மகத்துவத்தை காணவே முடியாது. பிரியமானவர்களே, எனவே உங்கள் வாயின் வார்த்தைகளை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியலையா? உங்கள் சிந்தையும் இருதயத்தையும் எதிர்மறையான வேண்டாத சிந்தனைகள் வருகிறதா? பழி வாங்கணும், வெறுப்பு காட்டணும், எதிர்த்து பேசணும், இணைந்து போகக்கூடாது, கசப்பான காரியங்கள் எல்லாம், அதாவது ஆசீர்வாதத்துக்கு ஆப்போசிட்டான சிந்தை உங்களுக்கு வருதா? ஆண்டவர்கிட்ட ஒப்படைங்க. ஆண்டவரே, ஓப்பனாக பேசுங்க, மனுஷங்க பேசாதீங்க. மனுஷங்க இன்றைக்கி ஒன்று பேசுவாங்க, பின்னாடி போய் நாளைக்கு ஒன்று பேசுவாங்க உங்களை பற்றி. எந்த மனுஷனும் மோசம் போக்குறவனாக இருக்கிறான். எந்த மனுஷனையும் நம்பாதீங்க. நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள், நம்பப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, எனவே இந்த தீர்க்க தரிசன வார்த்தையை நீங்கள் ஆழமாய் சிந்தித்து உறுதியாய் பிடித்து கொள்வீர்கள். ஆனால் இந்த நொடியை நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ள தயாராக இருந்தால் நிச்சயமாக இந்த நொடியே உங்கள் வாழ்க்கை மாறிப்போகும். அதில் 1% கூட சந்தேகமே இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிக்கலாம். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். உன்னதங்களிலே வாசமாயிருக்கிற தேவரே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். அப்பா, இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் ஆண்டவரே நீர் முற்றிலுமாய் மாற்றி போடுங்க. யார் யாருடைய வாழ்க்கையிலெல்லாம் ஆண்டவரே கசந்த மாறா ஆண்டவரே நிரம்பி இருக்கிறதோ அந்த வாழ்க்கையெல்லாம் நீர் மதுரமாய் மாற்றி போட போவதற்காக உமக்கு நன்றி. யார் யாரெல்லாம் தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஆண்டவரே உம்மிடத்திலே விண்ணப்பம் செய்து தங்கள் பாவங்களை, தாங்கள் கடந்து வந்த கசப்பான காரியங்களை அறிக்கையிடுகிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் கர்த்தாவே நீர் ஆசீர்வாதத்தை தர ஆண்டவரே நீர் தயாராக இருக்கிறீர் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளக்கூடிய கிருபையை நீர் அவர்களுக்கு தருவீராகப்பா. இந்த நாளிலே ஒரு பெரிய விடுதலையாக அவர்களுக்கு இந்த வார்த்தை அவர்களுடைய ஆண்டவரே செவிகளிலே, அவர்கள் கண்கள் வழியாக அவர்களுடைய இருதயத்திற்குள்ளே செல்ல வேண்டுமாய் ஜெபிக்கிறோம், தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். துதி கன மகிமை எல்லாம் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.